ஒவ்வொரு பெண்ணிற்குள்ளும் மகத்தான ஆற்றல் அடங்கியுள்ளது. அவற்றை சரியாக வளர்த்தெடுத்தால் அது நாட்டின் எதிர்காலத்தையே மாற்றியமைக்கும். ஆனால் இன்று யதார்த்த நிலை இருண்டே காணப்படுகிறது. இந்தியாவின் லட்சக்கணக்கான பெண்களுக்கு இப்பெண்களால் ஒருபோதும் பள்ளி கல்வியை முடிக்க இயல்வதில்லை. இது அவர்களது முழு ஆற்றலையும் வளர்த்தெடுப்பதை தடுக்கிறது. இவள் சாந்தினி, ஒரு கிராமத்து சிறுமி. 8ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவள். மேலும் தொடர்ந்து படிக்க ஆர்வத்துடன் இருக்கிறாள். ஆனால் அவளது கிராமத்தில் உயர்நிலை பள்ளி இல்லை. போக்குவரத்து வசதியும் இல்லை. தொலைவில் இருக்கும் பள்ளிக்கு பாதுகாப்பாக அழைத்துச் செல்ல அவளது பெற்றோர் நினைத்தனர் அவளை படிக்க வைப்பது ஒரு வீண் செலவு. ஏனென்றால் ஏற்கனவே அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக அவள் ஒரு பெண் என்பதாலும் அவள் வீட்டு வேலைகளில் உதவி செய்ய வேண்டும். சிறுவயதிலிருந்தே அவளது உடன் பிறந்தவர்களை பராமரிக்க வேண்டும். மேலும் இப்போது அவளை பாதுகாக்கும் பள்ளிக்கூடமும் இல்லாததால் அவள் திருமணம் செய்து கொடுக்கப்படுவாள். சாந்தினிக்கு 14 வயதே ஆகிறது. இந்த வயதில் சாந்தினி போன்ற பெண்களுக்கு அவர்கள் வாழ்க்கை குறித்த எந்த முடிவும் எடுக்க முடியாது. அவர்கள் மனதளவிலோ உடலளவிலோ தயாராகவில்லை. இந்த இளம் வயதில் மனைவியாகவும் தாயாகவும் இது அவர்களது நலனை கடுமையாக பாதிக்கிறது. அவர்களது குழந்தைகளின் நலனையும் தான். இத்தகைய குடும்பங்கள் வறுமையின் சூழலில் சிக்குகிறார்கள். இது தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. ஆனால் இது இப்படிதான் நடக்க வேண்டும் என்பதில்லை. சாந்தினி படித்தால் என்ன நடக்கிறது என்பதை இப்போது பார்ப்போம். அவள் தொடர்ந்து படித்து உயர்கல்வியையும் முடிக்கிறாள். இது அவளது எதிர்கால வாழ்க்கையை எப்படி மாற்றும் என்பதை சிந்தித்து பார்ப்போம். கல்வியில் சிறந்தவளாகிறாள். நல்ல வேலை கிடைக்கிறது. பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடைகிறாள். இறுதியாக வறுமையிலிருந்து மீண்டு எழுகிறாள். இது வெறும் தொடக்கம்தான். அவளது வாழ்க்கை குறித்து முடிவெடுக்கும் திறனோடு இருப்பாள். தனது திருமணம் குறித்து முடிவெடுப்பதிலும் தான். அவளது குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். முழுமையான கல்வியும் பெற்றிருப்பார்கள். ஆண் குழந்தை மட்டுமல்ல, பெண் குழந்தையும் தான். இது இதோடு முடிந்து விடவில்லை. படித்த பெண்கள் இருக்கும் நாடுகள் பாதுகாப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கின்றன. அவற்றின் பொருளாதாரமும் பெரும் வளர்ச்சி அடைகிறது. அனைத்து பெண்களும் முழுமையான கல்வி கற்று வேலை செய்ய தொடங்கினால் நாட்டின் ஜிடிபியில் 770 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக நம்மால் பங்களிக்க முடியும். கற்பனை செய்து பாருங்கள். நாம் ஒன்றிணைந்து நமது பெண் குழந்தைகளை பள்ளியில் இருப்பதை உறுதி செய்வோம் மற்றும் அவர்களது முழு ஆற்றலையும் வெளிக்கொண்டு வர வாய்ப்பளிப்போம். அவர்கள் முன்னேறினால் நாடும் முன்னேறும்.